டைரக்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாம் ரெடியா இருக்கும். வீடியோவை பார்த்து விட்டு ஆரம்பிப்போம். சூப்பரோ சூப்பரா என்கிட்ட வந்து இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாங்கடா நெல்லு டேய் வாங்க. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அண்ணே டீசெண்டா இருக்கட்டுமே ஒரு கேப் போட்டா சந்தேகப்படுறீங்களே. கிடைச்சது கூட இருப்போம். அப்ப கேப் இல்லாம அடி. ஆமா தேங்க் யூ. ஃபாலோ மீ. டேய் என்ன ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? எங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு. வாடா. இப்ப போறோம் அந்த நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் இது மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கூட இருக்கோம் கூப்பிடுவோம், அவங்க போற ஒரு சைடு போயிருக்காம அவங்க யாரு எப்படி சொன்னா கூட வருவாங்க, யாராருக்கு எந்த மாதிரி புரிய வைக்கணும் அப்படின்லாம் எப்படி சொல்றது அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல பார்க்கலாமா? ரைட், சரி. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்தலாம். எல்லாருக்கும் இந்த போட்டோ கூட தெரியும்னு நினைக்கிறேன். அதே இந்த போட்டோ பார்த்தும் தெரியுதா என்னன்னு? யார சொல்லாம ஒருத்தர் ரெண்டு பேர் என்னது இது? சார் அலாவுதீன் விளக்கு சார். அதை தேய்ச்சாக்க நம்ம என்ன கேட்கறோமோ அதை கொடுப்பாங்க. கரெக்ட் கோபி சொல்றது கரெக்ட் தானே? வேற இல்லையே? அதுதானே? ஆமா, இந்த மாதிரி வந்து ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம தேய்ச்ச உடனே நமக்கு முன்னாடி வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பூதம், அது எதுனாலும் சொல்லிக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு சொல்லுங்க கோபி, பூதமா என்னது? பூதம் தான் சார். பூதம் நம்ம என்ன கேட்கமோ கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒண்ணு இல்லையா? அது நமக்கு வருது, நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்றத மேட்டர். எல்லாரும் அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம முன்னாடி வந்திருந்தாங்கன்னா என்னெல்லாம் கேட்போம் அப்படின்றத ரெடியா வச்சுக்கலாம். அதை பத்தி நம்ம மெட்ல பேசுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு. நம்ம ஏன் வெளிநாட்டு நம்ம ஊர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல இருக்க 3 தொழிலதிபர்கள் இல்லையா, அந்த 3 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பூதம் வந்துட்டு கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. நல்ல பிரபலமான தொழிலதிபர்கள், நல்ல பணம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல பிசினஸ் பண்றவங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட கேக்குது, உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லுங்க நான் தாரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இருக்கிறது சொல்றாரு வந்துட்டு, எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சூப்பரான இடத்துல, அதாவது மக்கள் வந்து அலமோதுற மாதிரியான ஒரு இடத்துல எங்க இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருங்க, அங்க நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த பூதத்துக்கு கேட்கிறாரு. அந்த பூதம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, நீ கிளம்பு, அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதெல்லாம் செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு. என்னது வேலைக்கு ஆகாதா? இவ்வளவு பெரிய நாட்டுல தமிழ்நாட்டிலே பெரிய இடம் கேட்கிறேன், அதுவே இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். 2வது ஆள்கிட்ட கேட்கிறாங்க. சரி ஓகே, அவர் போயிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி 2வது ஆள்கிட்ட கேட்குறது அந்த போதும். அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு கடை வைக்கணும், நான் வந்து ஒரு சாப்பாடு வைக்கணும், அந்த கடையில நான் இருக்கிறதே தமிழ்நாட்டிலே அந்த கடையில தான் சாப்பாடு வந்து பெஸ்ட் அப்படின்னா அந்த இடம் தான் சொல்லணும். அந்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு போட நல்லா இருக்கும், வர்றவங்க அப்பா சூப்பர் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்திட்ட சொல்லுது. அவங்க சொல்றாங்க, அவர் இல்ல அதெல்லாம் சரி வராது, நல்ல வேலைக்கு ஆகுது, நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. கிடைக்கலன்னு சொல்லிட்டு 3வது ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் யோசிக்கிறாரு. 2 பேர் சொன்னதையும் பார்த்தாரு. இது வந்து தமிழ்நாட்டிலே பெஸ்டான இடம் கேட்டாரு, அதுவும் வந்து கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. சூப்பரான சாப்பாடு எங்க கிடைக்கும், சூப்பரான சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுவும் எங்க கேட்டா அதுவும் இல்லைன்னுச்சு. வேற என்னதான் கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் 3வதா இருக்க சொன்னாரு, எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடத்துல வேணாலும் கொடுங்க, தமிழ்நாட்டுல நான் என்ன கடை வேணாலும் வச்சுக்கிறேன், நீங்க என்ன கடை வைக்கணும் நான் வச்சுக்கிறேன். ஆனா நான் வைக்க போற கடைக்கு டெய்லியும் மக்கள் கூட்டம் அலை மோதணும், டெய்லியும் கடை திறந்தா கடைக்குள்ள வர்றதுக்கு மக்கள் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி விசுவாசமான மக்கள் டெய்லி என்னை தேடி தேடி வர மாதிரியான மக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த 3வது இருக்கிறவர் கேட்டாரு தொழிலதிபர். அது கேட்டோன்னே ரைட்டு. அப்ப அந்த புது சொன்னிச்சு, ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல அப்படின்னா, இந்த உலகத்திலே பெஸ்டான பிளேஸ்ல கடை வச்சவங்கலாம் சம்பாதிச்சிருவானா அப்படின்னு கேட்டா தெரியாது, நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர்ல வச்சவங்களாம் கூட சம்பாதிச்சிருவாங்க தெரியாது, அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப பெஸ்டான சாப்பாடு கொடுத்தவங்களாம் வளர்ந்துட்டானா அப்படின்னா தெரியாது. யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் ரெகுலரா வர வைக்கிற மாதிரியான விஷயம் பண்றாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போத போயிட்டு இந்த விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி கடையை திறந்த உடனே கஸ்டமர்ஸ் வரணுன்ற மாதிரி நம்மளை தேடி தேடி கஸ்டமர்ஸ் எப்படிலாம் வரணும் அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப இந்த 3வது தொழிலதிபர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னது கவனிச்சிங்களா, கடையை திறந்தது டெய்லியும் விசுவாசமான ஆட்கள் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார், விசுவாசமான கஸ்டமர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விசுவாசமான கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லாம யாராவது விசுவாசமான கஸ்டமர் யார் சொல்லுவோம்? அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சி போயிருக்கிறவங்க வருவாங்க. ஓகே, ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கவங்க விசுவாசமான கஸ்டமர் சொல்லலாம். வேற யாரெல்லாம் விசுவாசமான கஸ்டமர் சொல்லுவோம்?
நமக்கு சொன்னா கேட்கறவங்க ஓகே, நம்ம சொன்னா கேக்குறவங்க விசுவாசமான கஸ்டமர்ஸ் வச்சுக்கலாம். சுரேஷ் பி சொல்லுங்க. எல்லாரும் பேச ரெடியா இருப்போம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி போவோம். சொல்லுங்க. சார் அவங்க ரெகுலரா வரது இல்லாம மத்த பேருக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க கடைய. ஓகே, அவங்க வர்றது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து விசுவாசமான கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஓகே, வேற வேற இருக்கா? நம்ம சர்வீஸ் புடிச்சு போய் வருவாங்க. நம்ம சர்வீஸ் புடிச்சு போய் வருவாங்க, அவங்க விசுவாசமான கஸ்டமர் இருக்கலாம். ஓகே, பால்கண்ணன். சார் பிரேமா மேம் சொல்ல வேண்டியதான் சார், நான் கரெக்டா எடுத்துச்சு. நம்ம சர்வீஸ் பிடிச்சு போய் வருவாங்க. சர்வீஸ் புடிச்சு போய் வருவாங்க. சரி, ஓகே ஓகே ரைட். சார் விசுவாசமான யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க ப்ளீஸ், கேட்கல. சரவணகுமார் சொல்லுங்க. சார் விசுவாசமான கஸ்டமர் அப்படின்னா ஒரே பொருள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிறைய கடையில் இருந்தாலும் நம்ம கிட்ட மட்டுமே வந்து வாங்குறதுக்கு பேர் தான் விசுவாசமான கஸ்டமர் சார். சரி, எங்க இருந்தாலும் சரி நம்மகிட்ட மட்டும் வாங்குவாங்க விசுவாசமான கஸ்டமர். இப்ப ஏதாவது சொல்லும்போது ஏதாவது டவுட் வருதா? விசுவாசமான கஸ்டமர் சொல்றாங்க, அப்புறம் அடியில எங்க சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் உள்ள வர மாதிரி இருக்கு. யாருக்காவது தோணுதா? ரெண்டு கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, விசுவாசமான கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இருப்பாங்க, அதாவது திருப்தியான கஸ்டமர் இருப்பாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்லுங்க கோபி. சாட்டிஸ்ஃபைடுனா ப்ராடக்ட் பிடிச்சி போயிருக்கிறவங்க. விசுவாசமான கஸ்டமர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைனால வர்றவங்க. நம்ம சொன்னா போய் இருக்காது, நம்ம வார்த்தைகளை நம்பிக்கை வைக்கிறவங்க விசுவாசமான கஸ்டமர் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, சரி, கோபியோட பார்வையில அப்படி பாக்காங்க. கார்த்திக் சொல்லுங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் அட்மிட் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் நம்ம போலாம். இல்ல சார், கோபி சொன்னதான் நான் சொல்ல வந்தேன், சொல்லிட்டாரு கோபி. ஒண்ணு இல்ல, அவர் சொல்லதான் நானும் சொல்ல வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விசுவாசமான கஸ்டமர் வேணுமா நமக்கு? சாட்டிஸ்ஃபைடு திருப்தியான கஸ்டமர்ஸ் வேணுமா? யார் வேணும் நமக்கு? யார் இருந்தா பிசினஸ்ல அடுத்த நாள் போனா சக்சஸ் ஆகலாம்? விசுவாசமான கஸ்டமர். சரி, நதியா சொல்றாங்க விசுவாசமான கஸ்டமர் தான் பிசினஸ் சக்சஸ் ஆகலாம். மத்தவங்களா? சார் 2 பேர் இருந்தா தானே சார் கொண்டு வர முடியும். அது எப்படி ஒருத்தர் மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும்? 2 பேரும் வேணும்ல அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க. சரி ரைட். மத்தவங்க? சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் வந்து ஒரு இடத்துல ப்ராடக்ட் கிடைக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க அதே ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, கஸ்டமர்னா நம்ம கிட்ட தான் வந்துட்டே இருப்பாங்க. விசுவாசமான கஸ்டமர் தான் நம்மளுக்கு. சூப்பர் ரைட். சுப்ராஜ் அட்மிட் பண்ணீங்க, சொல்லுவா. விசுவாசமான கஸ்டமரை தான் சார் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே ரைட், விசுவாசமான கஸ்டமர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், எல்லாரும் கரெக்டா எல்லாரும் சொல்றது ஓகேவா? விசுவாசமான கஸ்டமர் வேணுமா, சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர், திருப்தியான கஸ்டமர் வேணுமா? மெஜாரிட்டி எதற்கு சொன்னது விசுவாசமான கஸ்டமர் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது நல்லா தெளிவா இருக்குன்னு நம்புறேன். இந்த பாயிண்ட்டை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பாயிண்ட் டாபிக் எடுத்தது. விசுவாசமான கஸ்டமர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம அடுத்த போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சந்திரசேகரன் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. நமக்கு முதல்ல தேவை வந்து கஸ்டமர்ஸ் வேணும். அது விசுவாசமா வந்தாலும் சரி, அது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எல்லாம் சரிதான், கஸ்டமர்ஸ் மேல வரட்டும், அப்புறம் திருப்தி கிடைச்சி வந்தாலும் சரி. ஆனா பிசினஸ் கொண்டு போகுது பாத்தீங்கன்னாக்கா. சரி ரைட். ஓகே 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 சந்திரசேகரன், கஸ்டமர்ஸ் முதல்ல வேணா, அப்புறம் அது விசுவாசமாவா மத்ததா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், கரெக்ட் தான். நம்மளோட வேலையை என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் புது கஸ்டமர் உருவாக்குறது நம்மளோட வேலை, எல்லாருக்கும் தெரியும். அதுல எந்த கஸ்டமர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருந்தா போதும் நினைப்பாங்க, திருப்தியா இருக்காங்க அப்படின்னு இருந்தா போதும் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக கிளியர் பண்றதுக்காக இந்த பாயிண்ட். நிறைய கம்பெனில 50-60% மேல வந்து சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, ஆனா கம்பெனி விட்டு போறதா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து விசுவாசமா இருக்க மாட்டாங்க, அவங்கள வச்சு இந்த பிசினஸ் அடுத்த கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ், நம்ம கிட்ட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் விசுவாசமானவங்களா இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அது எத்தனை நிலைகள் இருக்கு, அதுல யாரு நம்ம எந்த நிலையில இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் எந்தெந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாமா? யாராவது மைண்ட்ல வருதா? இப்போ உங்களுக்கு விசுவாசமான கஸ்டமர் யாரு, ஏதாவது மைண்ட்ல வருதா? டக்குன்னு இப்ப சொன்ன உடனே இந்த பேர் கேட்டது யாருக்கா மைண்ட் வருதா? ஏதாவது பேர் சொல்லலாம், எந்த ஒரு பேர் வருது மைண்ட்ல? சொல்லுங்க பாருங்க சார். நிறைய பேர் விசுவாசமான கஸ்டமரா தான் சார் வர்றாங்க. யாராவது ஒருத்தவங்க? நிறைய பேருக்கு அப்புறம் ஒரு பேர் சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க. மது, அவங்க மது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, சுரேஷ் பி சொல்லுங்க. சார் குமரேசன் சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சார். அவர் ஏதாவது தப்பான பிடிச்சி கண்டபடி திட்டிடுவேன். நான் மருந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா திட்டிடுவேன். ஏதாவது பண்ணா ரொம்ப திட்டிடுவேன், ரொம்ப கோவம் வர மாதிரி பண்ணிடுவேன். இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் கூட்டிட்டு வருவார். நமக்கு எதுனாலும் நம்ம கிட்ட தான் வருவார். என்ன பண்ணாலும் சரி, அடிச்சா வச்சா திட்டினாலும் சரி, எங்கேயும் கூப்பிட்டா நம்ம கிட்ட தான் வருவாரு. அது மாதிரி சுரேஷ் பி உங்களுக்கு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த விசுவாசமான கஸ்டமருக்கான ஒரு அரசியலாம் சொல்லுங்க. இருக்காங்க சார். என்னோட டீம்லயே பாத்தீங்கன்னா லோகேஷ் இருக்காரு, ஐயம்பெருமாள் இருக்காரு, விஜயகுமார் பிரதர் இருக்காரு, அனுஷா சிஸ்டர் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் சார். சூப்பர் சூப்பர், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். மத்தவங்க டைப் பண்ணலாம். யாராவது நம்ம டீம்ல 200 பேர் இருந்தா டைப் கொடுங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க விசுவாசமான கஸ்டமர்ஸ் அப்படின்னு. சுபாஷ் சொல்லுங்க. சார் மகாலட்சுமி மேம்னு இருக்காங்க, நீங்க கொடுத்தா நான் எனக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிடுவாங்க. நீங்க கொடுத்தா எல்லாம் எதனால நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக் சொல்லலாம். சார் என்னோட டீம்ல இருக்கவங்க 2 வருஷமா நம்ம என்ன சொன்னாலும் நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள நம்பிட்டு நம்மளோட இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே நிறைய பேர் இருக்கிறாங்க, அது லிஸ்ட் பண்ண முடியாது, அதனாலதான் சுருக்கமா சொன்னேன் நான். சரி, ஓகே ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, அது லிஸ்ட் பண்ண லேட் சொல்லி சொல்லியிருக்காங்க. குட், அறிவுரைன்னு சொல்லுங்க, தென் நம்ம டாபிக் பேர். 80% கஸ்டமர் இருக்காங்க, 20% ஆப்போசிட் தான். சரி, ஓகே, அட்லீஸ்ட் 80% இருக்காங்களா? அந்த மாதிரி 80-20 இருந்த மாதிரி 80% விசுவாசமா தான் இருக்காங்க. ஷீலா போட்டிருக்காங்க, சுதா பஹிமா அப்படின்னு நினைக்கிறேன், தப்பா சொன்ன நினைச்சுக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாருக்கும் விசுவாசமான கஸ்டமர் இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் செக் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் விசுவாசமா இருக்கா, யாரெல்லாம் சும்மா கூட இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்போம். அருண்குமார் போட்டிருக்காங்க, நோ ஒன் ட்ரஸ்டட் மை டீம். எம்என்ஜி வேல்முருகன் அண்ணா, நீங்க அருண்குமார் என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் அட்மிட் பண்ணி சொல்லிடுங்க, தெளிவா புரிஞ்சிடும். செல்வராஜ் சொல்லியிருக்காங்க, ரமேஷ் சொல்லியிருக்காங்க, அகிலா சொல்லியிருக்காங்க, கற்பகம், அசோக், ஜனனி, ஐயப்பன் அப்படிலாம் யாரும் இல்லையே சார் சொல்லியிருக்காங்க. பாலதாஸ் சொல்லியிருக்காங்க, எனக்கு புரியல, எனக்கு ஸ்பெல் பண்ண முடியல, சொன்னா ஓகே. சரி, இந்த மாதிரி சொல்றாங்க, நிறைய பேர் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கூட இருக்கவங்க அந்த மாதிரி ஆள் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு பார்க்க போற செஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு தான், யாருக்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வேணும், இந்த மாதிரி விசுவாசமா நமக்குன்னு ஒன்னா நம்ம கூட இருக்கிற மாதிரியான கஸ்டமர்ஸை எப்படிலாம் உருவாக்கணும், யார் யாரும் எந்தெந்த நிலையில இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறோம், அதை பத்தி நம்ம பேசலாம். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணலாமா? இப்போ நம்ம எல்லாரும் பிசினஸ் பண்றோம், எல்லாரும் ஒரு கம்பெனி பண்றோம், இல்ல பர்சனல் பிசினஸ் எதுனாலும் சரி, ஜாப் போறது எல்லாமே பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. அடுத்த லெவல் போகணும்னா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும். ஓகே, தேவேந்திரன் சொல்றாங்க பணம் சம்பாதிக்கணும், ஃபைன். வேற வேற சொல்லுங்க. மக்களை சம்பாதிக்கணும், மக்களை சம்பாதிக்கிறது, ஓகே. வேற வேற புகழ் சார், புகழ் புகழ் புகழ். ஆமா, பணம் சம்பாதிக்கணும், மக்கள் அது மட்டும் தான் போதுமா? புகழ்லாம் கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. பெரிய டீம் கிரியேட் பண்ணணும். சொல்லுங்க கார்த்திக். பெரிய டீம் கிரியேட் பண்ணணும். பெரிய டீம் கிரியேட் பண்ணணும், அதுதான் வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கான பர்பஸ். ஓகே, திரும்ப சொல்லுங்கம்மா. சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணணும், ஓகே. சித்ரா தேவி சொல்லுங்க. அடுத்தது கோபி. சார், நமக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த சர்வீஸை நம்ம கொடுக்கணும் சார், நேரங்காலம் பார்க்காம நம்ம கொடுக்கணும். அது பிடிச்சிருக்கு சார், அதனாலதான் நெட்வொர்க் பண்ணணும். ஓகே ஓகே, நமக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அதுதான் வந்திருக்காங்க. கோபி சொல்லுங்க. நம்பிக்கையான மக்களை நம்ம கிரியேட் பண்ணணும் சார். கடைசி வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமா கிடைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அவங்களுக்கு நிக்கணும், அவங்க நம்மளுக்கு நிக்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஓகே, சூப்பர். டீம் ஹேண்ட் டவுன் பண்றதுக்கு பாத்துக்கலாம், கொஞ்சம் மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கேன், பண்ண முடியல. ஓகே, கோபி சொல்லியாச்சு. அடுத்து ராஜா சொல்லுங்க. அடுத்தது மாருதி சொல்லுங்க. சார், பெரிய டீம் உருவாக்கணும் சார், பணம் அதிகம் சம்பாதிக்கணும் சார், அந்த நோக்கம். ஓகே, பெரிய டீம் ஒன்று உருவாக்கணும், அதுக்கப்புறம் பணம் நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் ராஜாவோட ஆசை. மாருதி சொல்லுங்க. அடுத்தது கமெண்ட்ஸ் பாயிடலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நல்ல பெஸ்ட் லீடரா உருவாக்கணும் சார். ஓகே, நம்ம தெரிஞ்ச சொல்லி கொடுக்கணும், பெஸ்ட் லீடர்ஸ் உருவாக்கணும் சொல்லிருக்காங்க. மாலதி பாசிவ் இன்கம் சொல்லிருக்காங்க. ஐயப்பன் பணம் தான் முக்கியம் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நவீன் சொல்றாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதுக்கு. அருண்குமார் பாசிவ் இன்கம். பாலதா ட்ரஸ்டட் டீம் அண்ட் மணி க்ரோத். ஐஸ்வர்யா சொல்லிருக்காங்க பணம். இது எல்லாரும் நம்ம பர்பஸ் சொல்லும் போது இவ்வளவு சொல்றோம் இல்லையா? ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும் இது எதுவுமே நம்ம பர்பஸ்ல வராது? அதுக்காக தெரியுமா பர்பஸ்னா உண்மையான அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாமா சார்? சொல்லுங்க விக்னேஷ். சார், இப்ப நமக்கு தேவையான மணி எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதான் சார் பர்பஸ். ஓகே, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கலாம். வேற வேற என்ன எக்ஸாக்டான பாயிண்ட் சொல்லுமா? பர்பஸ் அப்படின்னா இது வந்து யூனிவர்சலா எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த பர்பஸ்னா இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல சொல்லிருக்கலாம், வீடியோஸ்ல பாத்துக்கலாம், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லிருப்பாங்க. நான் எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன் நானு. பர்பஸ் தமிழ் மீனிங் நோக்கம் சொல்லுவாங்க. என்னவா? கோல் கோல் கோல். ஓகே, நான் இந்த மேட்டருக்கு வரேன். இதுதான் எதிர்பார்த்தேன். கோல் ஆக்சுவலா எல்லாரும் பர்பஸ் கோல் ரெண்டும் ஒண்ணு நினைச்சிருக்கோம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. கோல் அப்படின்றது போக வேண்டிய, நம்ம எங்க போகணும், என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயம், டார்கெட், அதை பத்தி போறது. பர்பஸ் அப்படின்றது நம்மளோட நோக்கம். ரெண்டும் வேற வேற, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணும், பினான்சியல் ஃப்ரீடம். ஐயப்பன் குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க. குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள், என்ன பர்பஸ்? சரி, எல்லா பிசினஸுக்கும் இப்ப சொன்னது நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப சொன்னது எல்லாமே வந்து எல்லாருடைய கோல். இந்த மாதிரி மக்கள் வேணும், இப்ப சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் இருக்கணும், பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும், பணம் வேணும், பாசிவ் இன்கம் வேணும், நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே ட்ரஸ்டட் டீம் இருக்கணும், அப்புறம் மணி க்ரோத் இருக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய பர்பஸ் கிடையாது, இது வந்து கோல். பர்பஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எல்லா இடத்துல நீங்க எங்க செக் பண்ணி பார்க்கலாம். பர்பஸ் அப்படின்னா எந்த ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், மக்களை உள்ள கொண்டுட்டு வர்றதும் மக்களை தக்க வைக்கிறதும் தான் எல்லா பிசினஸோடைய பர்பஸ்ன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? சொல்லுங்க கார்த்திக். இல்ல, இது 100% கரெக்ட் தானே சார்? அப்பதானே சார் நம்மள அடுத்த லெவலுக்கு போக முடியும். சோ மக்களை உள்ள கொண்டுட்டு வரதும் மக்களை தக்க வைக்கிறதும், மக்களை நம்ம கூட இருக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றோமோ அதுதான் நம்மளுடைய பர்பஸா இருக்கணும்
அப்படின்னு உலகத்துல இப்ப இருக்கிற எல்லா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். இப்ப வந்துட்டு இவ்வளவு ரூபா பண்ணவங்க இன்னைக்கு இவ்வளவு ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, இந்த ஒரு தமிழன் வந்து இன்னைக்கு இவ்வளவு இது இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் போட்டாங்க. எல்லாத்தையும் கேட்கும்போது சுத்தி வச்சு பேசுமா அவங்க சொல்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். மக்கள் நிறைய மக்களை உள்ள கொண்டுட்டு வரதும் மக்களை நம்ம கூட இருக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்றோமோ அதுதான் அவங்களோட சக்சஸ் சொல்லுவாங்க. இதை தெளிவு எடுத்துக்கலாம். ஷீலமா புரியுதுங்களா? மக்கள் நம்ம கூட வரணும், நம்ம கூட இருக்கணும். கோலுக்கும் பர்பஸ் வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி நம்ம கூட இருக்க மக்களை லாயல் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப பேசணும்ல, விசுவாசமான கஸ்டமர்ஸா எப்படிலாம் மாத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி விசுவாசமான கஸ்டமர்ஸா நம்ம கூட வந்து வந்து இருந்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம பிசினஸ் எங்கேயோ போகும். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா பிசினஸ் எங்கேயும் போகாது. அந்த விசுவாசம் வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும். இது எப்படி, இது உண்மை, நம்ம என்னெல்லாம் பிசினஸ் பண்றோமோ அது உண்மையா பொய்யா என்ன இதுன்னு ஒரு நம்பிக்கை வரதுக்கு டைம் எடுக்கும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விசுவாசம் வரும். அதே மாதிரி அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா ஒரு விஷயத்த திரும்ப 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 நம்ம கரெக்டா செய்யும் போது அந்த நம்பிக்கை வரும். இது கேள்விப்பட்டிருக்கோமா யாராவது? எம்எம்ஜியா இவங்க எங்கேயுமே யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்பனாலும் சரி டாட் டைம் ஷேர் பண்ணுவாங்க. இங்க இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. இங்க யாருமே வந்து சுய நோக்கத்துக்காக பேச மாட்டாங்க. நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அப்படிதான் பேசுவாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பா எங்கேயாவது? எம்எம்ஜில தான் சார் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப நம்ம சொல்றோம் சொல்லும் போது இல்ல அதெல்லாம் சும்மா சார் போய் சார் அப்படின்னு யாராவது சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி மேபி இங்க இருக்கும் எல்லாருக்கும் அது ஒத்துக்கிறதுனால எல்லாரும் நிறைய பேர் சொல்லவும் செய்யறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப 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 கன்சிஸ்டண்டா செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க விசுவாசமான ஆளா மாறுவாங்க. விசுவாசமா கஸ்டமர் வேணும் சொன்னது ஓகே. ஆனா அது வர்றதுக்கு ஸ்டேஜஸ் தெரியணும். கிளியரா சந்திரசேகரன்? கஸ்டமர்ஸ் கொண்டுட்டு வந்தா பார்த்தது கஸ்டமர்ஸ் கூட நம்ம கூட விசுவாசமா இருக்க வைக்க தெரியறதுக்கு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும்னா திரும்ப 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 நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சுட்டே இருக்கும். ஃபைன். சரி, இப்ப அந்த 5 நிலைகள் பாத்திரலாம். இப்ப டைம் இருக்கிற 40 மினிட்ஸ்ல எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். எல்லாரும் எழுதிக்கோ. 5 நிலைகள் சொல்றாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் சரி, ஒவ்வொரு டீம் மெம்பர், இது வந்து டீம் மெம்பருக்கும் எடுத்துக்கலாம், கஸ்டமருக்கும் எடுத்துக்கலாம். 2 நிலையா கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கவங்கள அனலைஸ் பண்றது என்ன அப்படின்றத பேசுவோம். முதல் நிலையில இருக்க கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சக்சஸுக்கு தேவையானது உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றதை கேட்டாங்க. அது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே பேச விட்டாங்க. நம்மளே பேச வச்சுட்டு அதுல இருக்கிற குவாரிஸை வச்சு தான் இவங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டீமையே ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க போறாங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.